ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஏர் ஃப்ரையரில் கிரில்டு சிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மேரினேஷன், தயிர், இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தேன், இவ்வளவும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்கள் மேரினேஷன். இதில் நம்ம சிக்கனை வந்து நல்ல ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்லாஷஸ் போட்டுட்டு அதை வந்து இந்த மேரினேஷனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சிக்கனை நீங்கள் ஓவர் நைட் மேரினேட் பண்ண விட்டுறலாம். நான் வந்து ஒரு 1 hour மேரினேட் பண்ண விட்டேன். அந்த டைமில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தோல் உரித்து, பொட்டேட்டோவை தோல் உரித்து கட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, பெப்பர், எண்ணெய் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது என்னோடய ஏர் ஃப்ரையரை பற்றி காணிச்சிடுறேன். இது வந்து அகாரோட ஏர் ஃப்ரையர். இதில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரே வரும். இதில் நீங்கள் குக்கீஸ் எது வேணாலும் பேக் பண்ணலாம். 2 ரேக் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம சிக்கன் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கபாப், ரொட்டிசரி ஃபங்க்ஷனில் கபாபை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எதை வேணாலும் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய யூனிக் அட்டாச்மெண்ட் இது தான். இதில் நட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எது வேணாலும் நீங்கள் ரொட்டிசரி ஃபங்க்ஷனில் ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகுறதுக்கும் சரி, பேக் ஆகுறதுக்கும், ஏர் ஃப்ரை ஆகுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி இன்பில்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக டிஜிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் 3 ரேக் இருக்குது உங்களுக்கு, அட்ஜஸ்டபிள் ரேக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கேஜுக்குள்ளாடி பொட்டேட்டோவை வந்து நம்ம போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு, நான் வந்து இப்போ அவன் வந்து இன்னும் நான் ப்ரீஹீட் பண்ணலை, அதனால் கூலாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து கையை வச்சே அந்த அவனில் வந்து இந்த ரேக்கை செட் பண்ணிட்டேன். பட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஹோல்டர் கொடுக்குறாங்க. அது நான் 2வது காணிக்கிறேன். ரொட்டிசரி அந்த ராட், இந்த கனெக்டரில் நீங்கள் இந்த இதை செட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரோல் இதில் குக் ஆகுறதுனால ஈவனாக பேக் ஆகி கிறிஸ்ப் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு கொடுக்குற அந்த எடுக்கிறதுக்கு சூடாக இருக்கும்போது எடுக்க உங்களுக்கு அந்த ராட் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் அந்த கேஜை ஓப்பன் பண்ணி உங்களோட கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து பேக் பண்ணிடலாம். நான் வந்து அந்த ஏர் ஃப்ரையர் ரேக் இருக்குல்ல, அதில் சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணேன். 2 ரேக்கையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ரேக்லையுமே ஈவனாக அந்த சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையர் இதுக்குள்ளாடி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ மேலே ஒரு ரேக்கு, கீழே ஒரு ரேக்குன்னு வச்சுட்டேன். அதனால் நம்ம வந்து நிறைய பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. இப்போ வந்து நம்ம சிக்கனை ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் அதில் சிக்கன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகி பேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. பாதி குக்கிங் டைமில் நான் அதை ரிமூவ் பண்ணி மசாலாஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து மேலே வந்து பேஸ் மாதிரி பண்ணிட்டேன். பேஸ் பண்ணிவிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது மேலே இருந்த ரேக்கை கீழே வச்சுக்கிட்டேன், கீழே இருந்த ரேக்கை மேலே வச்சுட்டேன். அப்படி வைக்கும்போது நமக்கு இன்னும் ஈவனாக சிக்கன் வந்து குக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பேஸ் பண்ணி வச்சுட்டேன். வச்சு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம ஜூஸியாக இருந்துச்சு, செம்ம ஈஸி இதில் குக் பண்ணுறது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நான் அகாரோ ஏர் ஃப்ரையரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.